அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தொடர் கனமழை பெய்யும் பள்ளி விடுமுறை. தமிழ்நாட்டில் 1லிருந்து 12ஆம் வகுப்பு 22 மாவட்டத்தில் நாளை பள்ளி திறப்பு ஒத்திவைப்பு. சற்றுமுன்பு தமிழக மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 22 மாவட்டத்தில் நாளை கனமழை விடுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்களே பார்த்தீங்கன்னா முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நாளை எந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை தமிழக சென்னை வானிலை மையம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் ஊடகத்தலங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சற்று முன்பு கிடைத்த தகவல் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இன்று ஜனவரி 19ஆம் தேதி எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும், அதே மாதிரி நாளை தினம் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதியிலுமே பார்த்தீங்கன்னா கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை பார்த்திங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், வட தமிழகத்திற்கு ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மழை பெய்யக்கூடும். இதை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 22 மாவட்டங்கள் கொடுத்துருக்கிறார்கள். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, சேலம், தருமபுரி, கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர், சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 22 மாவட்டத்தில் கனமழை கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவு 7லேருந்து 8 மணிக்குள்ளே அப்டேட் ஆகலாம். இந்த 22 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுடைய பெயர் பட்டியலுமே இன்றைக்கி விட போகிறாங்க. ஸோ பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நாளை தினம் பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. ஆனால் தற்போது பார்த்தோன்னா 22 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருப்பதால் இந்த 22 மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கும் சூழ்நிலை தற்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ரெயின் ஹாலிடே கொடுக்குறாங்கன்னு. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு வரணும்னா மாணவன் ப்ரெசன்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.